Hi, நான் டாக்டர் ஜனனி, கன்சல்டன்ட் இன் எமர்ஜென்சி மெடிசன் அட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல் கொளத்தூர். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான எமர்ஜென்சி கண்டிஷன் பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரோக்னா என்ன? பிரெயினுக்கு போகும் பிளட் சப்ளை சடனா ஸ்டாப் ஆகும் போதும் இல்ல பிளட் வெசல் ரப்சர் ஆகும் போதும் நடக்கிற ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இந்த மாதிரி நடக்கும்போது பிரெயினுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஸ்ட்ரோக் நடக்கும்போது அர்லி வார்னிங் சைன்ஸ்னு இருக்கும். வார்னிங் சைன்ஸ் அர்லியா ஐடென்டிஃபை பண்ணும்போது இல்லை ரெகக்னைஸ் பண்ணும்போது we can avoid damage to the brain. என்னென்ன சிம்டம்ஸ் ஆனா, ஃபர்ஸ்ட் சிம்டம் ஃபேஷியல் ட்ரூப்பிங். பேஷண்ட்டை ஸ்மைல் பண்ண சொல்லும்போது பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கம் ஃபேஸ் வீக்கா இருக்கும். செகண்ட் ஒன் ஸ்லர்ட் ஸ்பீச். பேஷண்டால சரியா பேச முடியாது, பேசும்போது ஸ்லரிங் இருக்கும். தேர்ட் ஒன் பேஷண்ட்டுக்கு ஆர்ம் வீக்னஸ் இல்லை லிம் வீக்னஸ் இருக்கும். பேஷண்ட்டை 2 கை லிஃப்ட் பண்ண சொல்லும் போது அவங்களால ஒரு கை லிஃப்ட் பண்ண முடியாத வீக்னஸ் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது உடனே அவங்கள நியர்பை எமர்ஜென்சிக்கு கொண்டு போயிடணும். ஸ்ட்ரோக்ல கோல்டன் டைம்னு ஒன்று இருக்கு. இந்த டைம்ல ட்ரீட் பண்ணும்போது பிரெயினுக்கு டேமேஜ் வராம நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்க சரௌண்டிங்ல உள்ளவங்க யாருக்காவது இந்த மாதிரி ஆர்ம் வீக்னஸ் இல்ல ஃபேஷியல் ட்ரூப்பிங் இல்ல லிம் வீக்னஸ் இல்ல ஸ்லர்ட் ஸ்பீச் இருக்கும்போது நியர்பை எமர்ஜென்சிக்கு இமீடியட்டா கூட்டிட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட் அர்லியா ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்றதுனால லைஃப் மட்டும் இல்லை டிசபிலிட்டியும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.